வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 9. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆமா இது எப்படி பாசிபிள் ஆச்சு? இந்த ஜிஎஸ்யூ அவன் கடலோட 4வது லேயர்ல தான் இருக்கான். ஆனா அதே லிங்சியாவி அவன் டிவைன் பர்த்தோட ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கான். அப்படி இருந்தும் அவன் வந்து தோத்து போயிட்டானா? இங்க என்னதான் நடந்துச்சு? அவன் அந்த சிஎஸ் கடைசியா பண்ணன அந்த மூவ் அது மிஸ்டிக் கிரேடு டெக்னிக் தானே. எனக்கு தெரிஞ்சு அவன் அதை மாஸ்டர் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன். அவனோட அந்த மூவை பார்க்க கூட முடியல. என்கிட்ட இருக்க 10,000 அப்பர் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாமே போயிருச்சு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கவே இப்படி நடந்திருக்கவே கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கவன் அவன் தலையில கை வச்சுட்டு என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து பெட் கட்டி இழந்துட்டேன். இனிமே நான் பெட்வே கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க. சீனியர் பிரதர், உண்மைக்குன்னே நீங்க ரொம்ப அமேசிங் தான். அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது ஜூனியர் சிஸ்டர். இது ஜஸ்ட் நார்மல் பொருள் தான். இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது ஜூனியர் சிஸ்டர். எக்ஸலண்ட். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு நாளா வந்து அமைஞ்சிருக்கு. என்னுடைய ஸ்டோரேஜ் பேக் ஃபுல் ஆயிருச்சு. ஆமா ஜூனியர் சிஸ்டர், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் பேக் எதுவும் இருக்கா? பின்னாடி இருக்கவனுங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கானுங்க. அஃப்கோர்ஸ். இந்தாங்க சீனியர் பிரதர், இந்த பேக்கை வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜூனியர் சிஸ்டர். சீனியர் பிரதர், இந்த பேக் இனிமே நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு திருப்பி தரணும்னு அவசியம் கிடையாது. இந்த பி கிரேட் ஐ மிஸ்டிக்கல் பில் இதுக்கு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. ஏய் ஜிஎஸ்சி, நீ உண்மைக்குன்னே ரொம்ப கெட்டவன்டா. நீங்க சண்டை போடணும்னு வரல. எங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் சுருட்டிட்டு போகணும்னு சொல்லி தானே வந்திருக்க. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் இங்கேருந்து கிளம்புற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோவும் அவனோட படகுல ஏறி கிளம்பலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஹாஸ்ட், நீங்க உண்மைக்குனே ஒரு ஈவில்லான ஒரு சீடர் தான். உண்மைக்குனே நீங்க பிறந்ததுல இருந்தே ஒரு வில்லன் தான். சிஸ்டம் உங்களுக்கு 200 பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் கொடுக்குது. ஆமா சீனியர் பிரதர், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். அந்த லிங்க்ஸியோ அவனோட பார்வையில இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஹீரோவா அவனோட ரூமுக்கு வந்துடுறான். இன்னைக்கு நான் வின் பண்ண பொருட்களோட மதிப்பை பார்த்தா 16,00,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு ஒர்த்தான பொருட்களை தான் நான் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன். நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த சிஸ்டம் கிட்ட சொல்லி கொடுக்குறான். மோட்டோல் கிரேடட் திக் பிளேடு, உங்களுக்கான பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைக்குது. என்ன சொல்ற? ஏதோ சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லி பாரு. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ஸ்வாடை கொடுத்தப்ப எனக்கு 5 பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. என்ன ஏமாத்தா பாக்குறியா? ஹி ஹி ஹி. காஸ்ட் கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்களையும் நீங்க கொடுத்தாதான் அதை கன்சியூம் பண்ண முடியும். நீங்க எந்த அளவுக்கு தரமான பொருட்களை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான குவாலிட்டியான பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் பல்ல கடிச்சுக்கிட்டு கடுப்புல பார்த்துட்டு இருக்கான். இதுல நம்ம இப்ப டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இதை வச்சுட்டு நம்மளால பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணவே முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சீப்பான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜூஓபிக்குள்ள போயிட்டு நம்ம சேல் பண்ணிடலாம். அது மூலியமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ஹை குவாலிட்டியான பொருட்கள் எல்லாத்தையும் கிடைச்சு நமக்கு கன்சியூம் கிடைக்கும். ஆமா மாஸ்டர், இந்த டைம்ல வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இந்த ப்ரோன்ஸ் பாக்ஸ் ஏதோ ரியாக்ட் பண்ணுது. அங்க சீனை கட் பண்ணிட்டு தைசூபிக்க தான் காட்டுறாங்க. சொல்லுங்க ஹேலி இக்னஸ், நீங்க எங்க என்ன வந்தது? ஜியசு அவன் லேண்டா பீனிங்ஸுக்கு போய் அவனுடைய லெஜெண்டரி பிரிமோடியல் ஸ்வாட் இன்டென்ட்டை ரீச் பண்ணிட்டான். இல்ல, அதுக்கு பாசிபிளே கிடையாது. என்னுடைய டிசபிள் அவன் ரொம்ப லோலி டேலண்டான ஒரு ஆளு தான். இப்ப அவன் பிரிமோடியல் இன்டென்ட்டை ரீச் பண்ணிட்டான். ஏன்? அவன் லேண்டா பீனிங்குள்ள என்டரிங் ஆகுற கூட அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. என்னுடைய ஓன் கண்ணால நான் அவனை வந்து அன்னைக்கு நைட்டு பார்த்தேன். மெங்டி, நீ உன்னுடைய டிசபிள் கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் எதனாலும் நோட் பண்ணியா? நீங்க வச்சு சொல்றத வச்சு பார்க்கும்போது அவனை யாராலும் பொசஸ் பண்ணிக்காங்களான்னு கேட்குறீங்களா? எனக்கும் அந்த சந்தேகம் கிடந்துச்சு. ஆனா இப்ப அது வந்து கிடையாது. அப்படி யாராவது அவனோட சோல வந்து பொசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவனுடைய கல்டிவேஷன்ல வந்து அவங்க ரொம்ப லோலி சென்ட்டா தான் இருக்க முடியும். எனக்கு ஏதோ அவனுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல தான் அவன் ஸ்வாட் இன்டென்ட்ட ரீச் பண்ண மாரி தெரியுது. நீ இத வந்து கேட்டுக்கோ. ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களோட வாழ்நாள்ல லேண்ட் ஆர்பனிங்க்கு போய் அவங்களுடைய இன்டென்ட்ட வந்து ரீச் பண்ணியே ஆகணும். அப்படி யாருனாலும் அவங்க பாடி வந்து பொசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களால பிரேக் த்ரூ வந்து கண்டிப்பா பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி சஸ்பெக்ட்டா நான் எதுவும் நினைக்கல. அவனோட பாடிய யாரும் பொசஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. உன்னுடைய டிசபிள வந்து யாரும் பொசஸ் பண்ணவும் கிடையாது. அவனுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல தான் அவன் லேண்ட் ஆர்பனிங்ல ஸ்வாட் இன்டென்ட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கொஞ்ச நாளா ஏதாவது அசாதாரணமான சக்திகள் எதுவும் கிடைச்சிருக்கலாம். மெங்டி, உன்னுடைய டிசபிளுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அவனுடைய கல்டிவேஷன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. சரியா? இந்த ஹோலி கிரவுண்டோடைய எம்பரரா கூட அவன் வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. என்னது? அவனுடைய கல்டிவேஷன வந்து டெவலப் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? அந்த துரோகி ஆல்ரெடி பீக் லெவல்ல தானே இருக்கான். மாஸ்டர், ஓ மாஸ்டர். இந்த தைஸ் ஹோலி கிரவுண்டோடைய மாஸ்டரே சொன்னதுனால இனிமே நான் உங்க கூட இன்னும் நான் டீப்பா நான் வந்து இருக்கலாம் போலயே. உங்ககிட்ட நான் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியது நிறைய இருக்கு மாஸ்டர். எங்கடி இருக்க ரூமுக்கு ஹீரோ வரான்.
மாஸ்டர் உங்களுடைய சீடன் உங்கள பார்க்க மறுபடியும் வந்துட்டேன். ஏய் துரோகி! நீ எதுக்கு என்கிட்ட இருந்து அந்த விஷயத்த மறைச்ச? ஆமா மாஸ்டர் நான் என்னத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? நீ பிரிமோடியல் ஸ்வாட் இன்டென்ட்ட ரீச் பண்ணிட்ட. அத என்கிட்ட இருந்து எதுக்கு மறைச்ச? ஓ! மாஸ்டர் நீங்க அத கேட்கிறீங்களா? ஏய்! நீ லேண்ட் ஆப் நீங்க போய் பிரிமோடியல் ஸ்வாட் இன்டென்ட்ட ரீச் பண்ணாத. ஹோலி மாஸ்டர் அவங்க பார்த்துட்டாங்க. ஏன்? இந்த டிமென்ஷன்ல இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. நீ அங்க போனது மட்டும் இல்ல. நீ கிளம்புற வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. ஓ! மாஸ்டர் அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, ஹோலி கிரவுண்டோட மாஸ்டரே என்னோட ரிசல்ட்ஸ அடுத்து டெவலப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண போறாங்களா? அப்படிலாம் கிடையாது. உனக்கு யாரும் ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. ஏன்? நீ இந்த தைசோ ஹோலி கிரவுண்டோடைய ஏசியன்ட் எம்பரரோட ரியின்கார்டினேட்டா இருந்தா கூட, நீ உன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல தான் நீ உன்னுடைய ரிசோர்ஸ் எல்லாம் தேடிக்கணும். உனக்கு யாரும் அத குடுக்கலாம் மாட்டாங்க. சரியா? மாஸ்டர் நான் அத அக்ரி பண்ணிக்கிறேன். இப்ப நான் உங்க பக்கத்துல இருக்கனே! என்னுடைய பவர அதிகப்படுத்த ஏன் நீ இங்க எனக்கு ரிசோர்ஸ் கொடுக்கக்கூடாது? "ஏய்! இன்னைக்கு மட்டும் வேணாம். நீ சும்மா இரு. நான் சொல்றத கேளு." ஹீரோ அவனுடைய கல்டிவேஷன் பவர எப்படி அதிகப்படுத்துறான்னே தெரியாம ஹோலி ஹெய்க்னஸ் என்னடான்னா கிங் வெங்கடி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ என்னடான்னா, என்னுடைய பவர அதிகப்படுத்த எனக்கான ரிசோர்ஸ குடுங்கன்னு சொல்லி கிங் வெங்கடிட்ட கேட்டுட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.